அபிஷேகத்தை குறித்து நம்ம தவறான புரிதல் நமக்கு அநேக பேர் கிட்ட இன்னமும் இருக்கு. அபிஷேகம் என்றால் என்ன? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அபிஷேகம்ன்ற அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அபிஷேக சிடி இருக்கு, அபிஷேக டிவி இருக்கு, அபிஷேக சாங்ஸ் பாடல்கள் இருக்கு, அபிஷேக ஆராதனைகள் இருக்கு, அபிஷேக நபர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சேர்த்துக்கோங்க? அபிஷேகத்தை சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாமே அபிஷேகம் ஆகி போச்சு. இது என்ன மைக்கு? அபிஷேக மைக்கு. இதுல இருந்து அப்படியே வாயில வரதுல எல்லாம் தாறுமாறா இருக்கும். ஆமா, வேற லெவல்ல இருக்கும். இந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாமே அபிஷேகம். இது எல்லாத்தையும் சொல்றதுனால உண்மையான அர்த்தத்தையே நம்ம மறந்துட்டோம். இதையே நம்ம நம்பிட்டு இருக்கோம். இந்த அபிஷேகம் என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் பிரசன்ஸ், கர்த்தருடைய விசேஷித்த ஒரு பிரசன்னம் இருக்கு அந்த இடத்துல. விசேஷித்த ஒரு பிரசன்னம், பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அதுதான் அபிஷேகம். அதாவது ஒரு பாடல் நான் இன்னைக்கு பாடி உங்களுக்கு நான் வெளியிடுறேன், ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த பாட்டுல கவனிங்க, அந்த பாட்டுல நான் பாடுற பாட்டுல ஸ்பெஷலா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதலும் இந்த அபிஷேகமும் ரெண்டும் ஒண்ணுதான். கீழே விழுந்தா அபிஷேகம், கீழே உழுகுலின்னா அபிஷேகம் இல்லை. கீழே விழுந்தா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள அதிகமா செயல்படுறாங்க. கீழே விழுகலைன்னா ஒண்ணுமே இல்லை, பரிசுத்தாவே உங்ககிட்ட இல்லப்பா அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனாயிண்டிங்கையும் அதோட சேர்த்து நம்ம குழப்பிக்கிறோம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனாயிண்டிங் என்ற இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா பிரித்தெடுத்தல். அபிஷேகம் என்றால் என்ன? பிரித்தெடுத்தல். பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த கான்செப்ட் வருது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த கான்செப்ட் வருது. என்ன பிரித்தெடுத்தல்? பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஜனங்களை பிரித்தெடுத்திருக்காங்க? தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், அதாவது பிரித்தெடுத்திருக்கிறாங்க. ராஜாவா தாவீது வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் அவர் இருந்தார். இப்போ எப்படி எல்லா மனுஷங்களும் எப்படியோ அதே போலதான் இவரும். விசேஷமான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இல்ல, தாவீதுக்கு கொடுக்கப்படல. இப்போ பிரித்தெடுக்கிறார் கர்த்தர் சாமுவேலை கொண்டு. என்னவா? ராஜாவா. இப்போ ராஜாவா பிரித்தெடுத்துக்கு அப்புறம் இப்ப அவரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப சாதாரண மக்களை தாண்டி ஒரு பொறுப்பு இருக்கு, விசேஷமா ஸ்பெஷலா ஒரு ஜாப் கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் பிரித்தெடுத்தல், இதுதான் அபிஷேகம். இதை வெளியரங்கமாக பழைய ஏற்பாட்டுல எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. எண்ணெயை ஊத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவரை தனியா ஒரு வேலைக்காக பிரித்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க தெரியணுன்றதுக்காக ஆயில் ஊத்தி எண்ணெயை ஊற்றி அவர்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது பிரித்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு, அதை வெளியில காட்டுவதற்கு. இப்போ எப்படி நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன். அது போலதான் அந்த எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்படுவது.